அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி 1வது மாதம் 2025. இப்போ மணி பார்த்தீங்கன்னா சரியா மணி 2 ஆயிடுச்சு. மதியம் மணி 2 ஆயிட்டு. ஒரு அவசரமான உதவி எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். முடிஞ்ச அளவில் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 17 வயசு பையனை காணோம். அந்த குடும்பமே பரிதவிச்சுட்டு இருக்கு. அந்த பையன் பேர் வந்து முகேஸ்வர். சரிங்களா? முகேஸ்வர். ஆனால் லக்கி எஸ் மணி 17 வயசு தான். இப்போ தான் எஸ்பி முடிச்சிருக்காரு. காணாம போன டேட் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி 1வது மாதம் 2026. சரிங்களா? காணாம போனது 9ஆம் தேதி காணாம போனார். இன்னைக்கு தேதி 14. கிட்டத்தட்ட 5 நாள் ஆயிடுச்சு. பையன் என்ன ஆனார், என்ன நிலவரனே தெரியல. சரிங்களா? ஸோ அவரோட கடைசி அவர் இருந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தாமான் புத்ரி வங்சா ஜோஹபாரு. சரிங்களா? தாமான் புத்ரி வங்சா ஜோஹபாரு வந்து வீட்டில் இருந்து தான் காணாம போயிருக்கிறாரு. சரிங்களா? வேலைக்கு போயிட்டு வந்து அப்பா அம்மா வீட்டில் பார்க்கும்போது பையனை காணும். சரிங்களா? ஸோ இதான் நிலவரம். பையன் என்ன ஆனார்னு இன்னுமே தெரியல. முடிஞ்ச அளவில் இதுக்கு பின்னால் வந்து ஒரு தகவல் இருக்குது. அவங்க அம்மா பேசுகிற அந்த தகவல் இருக்குது. முழுமையாக கேளுங்க. கேட்டுட்டு இதை ரீபோஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்கில் எங்கே பார்த்தாலுமே ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவில் அந்த பையனை நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்கணும். விடிஞ்சா நாளைக்கு பொங்கல். எல்லாரும் தீவிரமாக அந்த வேலையில் இருப்போம். நிறைய பேர் சந்தோஷத்தோட பொங்கலை கொண்டாட இருப்போம். இந்த குடும்பத்தோட கண்ணீரும் துடைப்போம். அதுவே ஒரு பெரிய ஒரு புண்ணியமாகும். தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் சார். ஓகே, என் பேர் சரவணன். நான் மலேசியன் தமிழ் குரல் இயக்கத்துலேருந்து பேசுகிறேன். ஸோ ஒரு பையனை காணும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ, அப்புறம் போலீஸ் ரிப்போர்ட், அப்புறம் உங்களோட நம்பர் தான் வந்துகிட்டு இருக்கு பாருங்களேன். ஸோ அதனால தான் உங்களை கூப்பிட்டோம். ஸோ அந்த பையன் காணப்படுது உண்மைங்களா? ஆமாங்க சார். அந்த பையன் யாரு, நீங்க யாரு? என் மகன் சார். அவங்க அம்மா நானு சார். அவர் பேரு முகேஸ்வர். உங்க பேருமா? சரஸ்வதி சார். எப்ப காணா போனாரு? அவருக்கு என்ன வயசு? 9ஆம் தேதி காணா போயிருக்கிறாரு. வயசு வந்து 17 சார். 17. 9ஆம் தேதி எத்தனை மணி போல காணா போனாரு? எப்ப எத்தனை மணிக்கு உங்களுக்கு தெரியும் பையனை காணும்னு? நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது வீட்டுல மகனை காணும் சார். ஸோ அவர் வந்து எதுவுமே உங்ககிட்ட சொல்லிட்டு போகல? இங்க கூட்டாளி பார்க்க போறோமோ இல்லை வேற இடத்துக்கு போறோம் எதுவுமே தகவல் எதுவுமே சொல்லலையா உங்களுக்கு? ஆமாங்க சார், எதுவுமே சொல்லல சார். எதுவுமே தெரியப்படுத்தல சார். இன்னைக்கு தேதி 14. ஸோ 9ஆம் தேதி வெளியான பையன் இது வரைக்கும் வரலன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஆச்சு பையன் வரல. இன்னும் வீட்டுக்கு போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்களா? போலீஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்கோம் சார். ஓகே, நீங்க என்ன செய்யுங்க, அந்த போலீஸ் ரிப்போர்ட்டு அப்புறம் பையனோட போட்டோ நீங்க எங்களுக்கு அனுப்பி விடுங்க. ஸோ நம்ம வந்து நம்மளோட மலேசியன் தமிழ் குரல் பேஜ்ல, வாட்ஸ்அப், அப்புறம் டிக்டாக் பேஜ்ல நம்ம வைரல் ஆக்குறோம். அப்புறம் நம்ம போலீஸை கான்டாக்ட் பண்ணி பேசுறோம் என்ன நிலவரத்துல இருக்குன்னு. சரிங்களா? ஸோ உங்க யாரை நம்ம தொடர்பு கொள்றது? அப்படி எதுனாச்சும் தகவல் இருந்தா தொலைபேசி என்ன? என் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. அம்மா நானு முகேஷ் என் மகன். என் நம்பர் எடுத்துங்க சார். சொல்லுங்கம்மா. என் பேர் சரஸ்வதி. கோசம் 1 கோசம் 5 கோசம் 1 கோசம் 5 6 2 8 1 3 5. ஓகேம்மா. ஸோ கண்டிப்பாக வந்து பையன் கிடைச்சிருவாரு, கவலைப்படாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவில் எங்கள் சைட்ல இருந்தோம் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அந்த போலீஸ் ரிப்போர்ட்டும் அவரோட ஃபோட்டோவும் எங்களுக்கு அனுப்பி விடுங்க. ஸோ 17 வயசு அவருக்கு. ஆமாம் சார். இப்போதான் எஸ்பி முடிச்சிருக்காரோ? ஆமாங்க சார். சரிம்மா. ஓகே, இவர் எத்தனாவது பையன் உங்களுக்கு? 3வது மகன் சார். சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நிச்சயமா பையன் கிடைச்சிருவாரு. எங்களால இந்த முயற்சி நாங்கள் பண்ணுறோம். சரிங்களா? அழுகாதீங்கம்மா. தேங்க்ஸ்மா. ஓகே ஓகே. பதிவு கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிடி ஜோஹரில் தான் வந்து சேசார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி யாருக்காவது நிலவரம் தெரியும்னா நீங்கள் தாராளமாக வந்து இன்ஸ்பெக்டர் ரடியா அவங்கள கூப்பிடலாம். கோசம் 13 5 6 6 5 7 5 1 கோசம். சரிங்களா? கோசம் 13 5 6 6 5 7 1 கோசம். இந்த நம்பரில் கூட நீங்கள் அந்த இன்ஸ்பெக்டரை கூப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அவங்க அம்மாவே தொடர்பு கொள்ளலாம். அவங்க பேர் சரஸ்வதி. அவங்களோட தொலைபேசி எண் வந்து கோசம் 1 கோசம் 5 6 2 8 1 3 5 எண்ணில் அவங்க அம்மா சரஸ்வதி நீங்கள் தொடர்பு கொண்டு பையன் எங்கேனாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சாக்கா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக அந்த பையனோட தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ரெண்டாவது இந்த கூட்டாளிங்க, மெயினாக கூட்டாளிங்க தான். கண்டிப்பாக ஏதாவது ஒரு கூட்டாளிக்கு கண்டிப்பாக தெரியும் பையன் எங்கே இருக்கான்னு. தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் ஒரு தாயார் அழுகுற மாதிரி தான் அந்த வீட்டில் ஒரு தாயார் அழுந்துட்டு இருக்காங்க பிள்ளைய காரணம். உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் காணா போனால் எப்படி அழுக வருமோ அதே மாதிரி தான் அந்த அம்மா துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவில் உதவி செய்யுங்கய்யா. சரியா? எதாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தோன்னு பேசிக்கலாம். சரியா? வீட்டுக்கு வந்து பையன்கிட்ட பேசிக்கலாம். தயவு செஞ்சு பையன் எங்கே இருக்கிறான்னு மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுங்க. தேங்க்யூ.